போராட்டம் 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 விவசாயிகளுக்கான போராட்டம் 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 விவசாயிகளுக்கான போராட்டம் தவறா தவறா விவசாயிகளுக்கு ஸ்டாலின் கைதை கண்டிக்கிறோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர் தளபதி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழகத்தின் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர் ஸ்டாலின் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே ஆலங்குடி போலீஸ் தான் பொறுப்பதுக்கு சட்டங்களுக்கு பாதிப்பு வந்தா ஆலங்குடி போலீஸ் தான் என்ன நடக்கும் தெரியாது நாங்க எதுக்கு அஞ்ச மாட்டோம் முடிச்சு
ஸ்டாலின் வாழ்கவே. வெல்க வெல்க வெல்கவே. திமுகவின் போராட்டம் வெல்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே. அராஜகம் வேண்டாம், அராஜகம் வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். திமுகவின் சார்பில் கண்டிக்கிறோம். ஊமை முதல்வரே, பொம்மை முதல்வரே, ஊமை முதல்வரே, பொம்மை முதல்வரே. வாயை திறங்க சார், வாயை திறங்க சார். சிஎம் சார், சிஎம் சார், சிஎம் சார், சிஎம் சார். விவசாய கடன் தள்ளுபடி என்னாச்சு சார்? சிஎம் சார், சிஎம் சார். விவசாய கடன் தள்ளுபடி என்னாச்சு சார்? பொட்டுமாமா, பொட்டுமாமா, இட்டுக்குச்சு மாமா, இட்டுக்குச்சு மாமா. முதல்வரே, முதல்வரே, ஆயத்தரங்க முதல்வரே. என்னாச்சு, என்னாச்சு, கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்னாச்சு, என்னாச்சு, என்னாச்சு? பாட்டை பாத்தியா? காஞ்சு போச்சு, காஞ்சு போச்சு, காஞ்சு போச்சு, காஞ்சு போச்சு, சாஞ்சு போச்சு, சாஞ்சு போச்சு, சாஞ்சு போச்சு, வயிறெல்லாம் கருகி சாஞ்சு போச்சு. கண்டாட பாவிகளா, ஒரு கேடா, உப்பு இருக்கா, திராணி இருக்கா, கம்பு இருக்கா, கம்பு இருக்கா, கண்டாட பாவிகளா, மக்களை வாங்க வாழ விடுங்கடா. மாட்டோம்
மாட்டோம். எழுந்து நிற்போம். தமிழ்நாட்டு மக்களை காக்க எழுந்து நிற்போம். துணிந்து நிற்போம். தமிழ்நாட்டு மக்களை காக்க துணிந்து நிற்போம். வாழ்கவே தளபதி ஸ்டாலின் வாழ்கவே. வாழ்கவே எங்கள் குடும்பத் தலைவர் ஸ்டாலின் வாழ்கவே. வாழ்கவே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தமிழ்நாட்டின் சிங்கம் உதயநிதி வாழ்கவே. திமுகவின் பாராட்டம் வெல்கவே. கண்டிக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டிக்கிறோம். திராணி இருக்கா? முதல்வரே சிஎம் சார் வாயை கொஞ்சம் தருங்க சார். என்னாச்சு? காவேரி தண்ணி என்னாச்சு? விவசாயிகளின் கடன் தள்ளுபடி என்னாச்சு? வாழ்கவே தளபதி ஸ்டாலின் வாழ்கவே. சிஎம் சார் தப்பாயா குற்றமாயா விவசாயிகளுக்கு போராடினது குற்றமாயா? பாவியலா விவசாயிகளை கொஞ்சம் பாருங்கய்யா. தண்ணியை கொஞ்சம் விடுங்கய்யா. காவேரி தண்ணியா அப்பா நினைச்சுக்காரு ஐயா. நாங்க கேட்டது காவேரி தண்ணி. தஞ்சாவூரில் 1,00,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கு பெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் முழுமையாக கலந்து கொண்டு மேட்டூர் அணை இந்த ஆண்டு திறக்கப்படாத காரணத்தினாலும் கர்நாடகாவிலிருந்து வர வேண்டிய தண்ணீர் நமக்கு வழங்காத சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற டெல்டாவில் இருக்கின்ற விவசாயிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் 6.5 லட்சம் குறுவை சாகுபடி, இப்போ 1,50,000 ஏக்கர் மட்டும்தான் இன்றைக்கு சாகுபடி என்ற நிலையில் சம்பா சாகுபடிக்காவது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் பெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தியும், அதே மாதிரி புதிதாக பொறுப்பேற்ற முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார், விவசாய கடன் 5 ஏக்கருக்கும் கம்மியாக இருக்கவங்க முழுமையாக ரத்து செய்யப்படும், அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 50% விவசாய கடன் ரத்து செய்யப்படும்னு தேர்தல் அறிக்கையில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் உடனடியாக ரத்து செய்யப்படும்னு அறிவித்தார்.
வந்த அப்புறம் விவசாயிகளுக்கு கோரிக்கை வச்சு அதில் ஏதோ கொஞ்சம் அந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார். ஆனால் என்ன நிலைமைன்னா, இன்றைக்கி தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 முதலமைச்சராக இருக்கப்போ 7000 கோடி தள்ளுபடி செய்து அவர்களுக்கான ஒட்டுமொத்த அந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்து அவர்களுக்கு அந்த ரசீதை வழங்கினார் கலைஞர். அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் 2021 பொறுப்பேற்ற கழகத் தலைவர் நமது தளபதி அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 12,000 கோடி தள்ளுபடி செய்து அந்த விவசாயிகளுக்கான ரசீதை வழங்கி அந்த விவசாயிகளை பாதுகாத்தார். ஆனால் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசாங்கம் விவசாய கடன் தள்ளுபடி என்று அறிவித்துவிட்டு விவசாயிகள் முழுமையாக அந்த கடனை கட்ட வேண்டும், பின்புதான் உங்களுக்கு அந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்வதற்கான கடன் திருப்பி வழங்குகிறோம் என்ற ஒரு இப்படிப்பட்ட மோசமான செயலை இந்த அரசு ஈடுபட்டதை கண்டித்து விவசாயிகளை பாதுகாக்கின்ற வகையில் தஞ்சையிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நமது தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளந்தலைவர் அவர்கள் இந்த தமிழக அரசை வலியுறுத்தி பேசினார். இவ்வளவு தான். ஆனால் இந்த செய்தி நடைபெற்ற போராட்டம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உலகெங்கும் பிரதிபலித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. குறிப்பாக விவசாயிகள் திமுக ஆட்சியில் இருந்திருந்தால் நமக்கு தீர்வு கிடைத்திருக்குமே, இப்படி ஒரு மோசமான ஆட்சி வந்ததனால் விவசாயிகள் நாம் பாதிக்கப்பட்டோமே என்று எல்லா இடத்திலும் பேசித்தோன்னா அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. அதை இன்றைக்கு தடுக்கின்ற வகையில், மடைமாற்றம் செய்கின்ற வகையில் தான் நம்ம இளந்தலைவர் பேசாததை பேசியதாக அவர்களாகவே ஒரு பொய் குற்றச்சாட்டை மேற்கொண்டு இன்றைக்கு கைது செய்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. நம்ம கழகத் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கப்போ இவங்கெல்லாம் என்னென்ன பேசுனாங்க, ஜனநாயக நாட்டில் இந்த அத்தனையும் ஏற்றுக்கொண்டு நம்ம அன்றைக்கு இருந்த தலைவர் அதை நாகரிகமாக அந்த அரசியலை எடுத்து சென்ற இவர்கள் இன்றைக்கு பாசிசம் பாஜகவிற்கு நிழலாக இருக்காங்க. எங்கேயுமே அவங்க போராட்டம் நடத்துகிற கிடையாது. ஆர்எஸ்எஸ் கூட்டம் இந்த நாட்டில் எங்கேயும் ஒரு போராட்டம் நடத்துகிற கிடையாது. ஆனால் செய்ய வேண்டிய செயலை மக்களுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்வார். அதே தான் இன்றைக்கு தாவேக்கு ஆட்சியும் செய்கிறது. கண்டிப்பாக ஏப்ரல் 23 அன்னைக்கு இருந்த நிலைமை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை. அறம் வெல்லும், அநீதி வீழும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது இளந்தலைவர், அப்பலுக்கற்றாத தலைவர், ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டு உழைத்த தலைவர், இன்றைக்கு தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்த நாடே எதிர்பார்க்கின்ற தலைவர் அவர்கள் கைதுக்கு கடும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இங்கே நீதிமன்ற இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இங்கே இருக்கின்றோம். தொடர் போராட்டம், நமது இளம் தலைவரை விடுவிக்கின்ற வகையில் தொடர் போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.